ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னா ஃபிலிப்ஸ் காமெட் வால் லைட். இதோட மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா 30575. இந்த வால் லைட் வந்து பார்த்திங்கன்னா 2 பொசிஷன்லேயும் வந்து நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். அப் லைட்டும் பண்ணிக்கலாம், டவுன் லைட்டும் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 23 வாட்ஸ் வரைக்கும் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் மேலே உள்ள வாட்ஸில் உள்ள பல்பெல்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்போட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் வந்து இதில் வந்து யூஸ் பண்ண முடியாது. இதில் யூஸ் பண்ணியிருக்க ஹோல்டர் சைஸ் பார்த்திங்கன்னா B22. மேக்ஸிமம் வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 23 வாட்ஸ் போட்டிருக்காங்க. வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 220லேருந்து 240 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலான்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது இன்டோரில் வந்து யூஸ் பண்ணுறது தான். அப்ளிகேஷன்ஸ் லீவிங் ரூம், பெட்ரூம், ஸ்டடி ரூம், டைனிங் ரூம், வால் மவுண்டிங் எல்லாம் பண்ணிக்கலாம். இது டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக லீவிங் ரூமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் வாங்கியிருக்கோம். ஃபிலிப்ஸ் சீன் ஸ்விட்ச் எல்இடி லேம்ப் 14 வாட்ஸ் உள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3-in-1 கலர்ஸில் வந்து நமக்கு அவுட்புட் இருக்க மாதிரி இருக்கும். 3 கலர்ஸில் வரும். இந்த 3 கலர்ஸ் வந்து என்னென்னா கூல் டே லைட் 6500K வந்து பல்பு வந்து வெளிச்சம் இருக்கும். நேச்சுரல் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா 4000K, வார்ம் ஒயிட் பார்த்திங்கன்னா 3000K. இது வந்து பார்த்திங்கன்னா B22 தான். இதுவும் அந்த சைஸில் உள்ள பல்பு தான். வந்து ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், B22ன்னு சொல்லிவிட்டு. இந்த ஹோல்டரோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வால் லேம்பை வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த வால் லேம்ப் வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூஸு ப்ளக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்டரை பார்த்திங்கனாலே தெரியும், B22 சைஸ் உள்ள மாதிரி உள்ளது. இதில் வந்து பல்பு வந்து இன்க்ளூடாக இல்லை, இது மட்டும்தான் கொடுக்குறாங்க. வால் லைட்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மெயின் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு கிளாம்ப் மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இதில் வந்து சைடில் 2 ஸ்க்ரூ இருக்கும். அதை கழட்டிட்டு இந்த கிளாம்பை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து செவுத்தில் இதில் 2 ஸ்க்ரூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாம்பை மாட்டிட்டு அப்படி கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த பொசிஷனில் உள்ள ஸ்க்ரூஸை வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 2 சைடும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப் லைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், டவுன் லைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த 2 ஒயர் இருக்குது பார்த்திங்களா, ஃபேஸ் நியூட்ரல் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பல்பு மாட்டிட்டு நீங்கள் இந்த வால் லேம்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுபடி நம்ம வந்து இதை மாட்டலாம். எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். காமெட் வால் லைட், அதுக்கப்புறம் சீன் ஸ்விட்ச் பல்ப் ரெண்டுமே சேர்த்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கூல் டே லைட் 6500K. இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஒயிட் 4000K. இது வந்து பார்த்திங்கன்னா வார்ம் ஒயிட் 3000K. இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா ஒரு வாட்டியும் இந்த கலர் சேஞ்ச் ஆகணும்னா நம்ம சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அப்புறம் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ஓகே தான் சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.